ஆன்லைன்ல அழகு குறிப்பு சொல்லலாம், பக்கவாதத்துக்குமா குறிப்பு சொல்றது? ஒருத்தங்க மனசுல எந்த சந்தேகம் எழுந்தாலும் அதுக்கான பதில் இன்னைக்கு இணையத்துல கொட்டி கிடக்குது. எந்த துறை சார்ந்த கேள்வியா இருந்தாலும் அதுக்கு இணையத்துல ஒருத்தர் விளக்கம் கொடுத்திருப்பாங்க. இதுக்கு மருத்துவத்துறையும் விதிவிலக்கு இல்ல. யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அப்படின்னு எல்லா சமூக வலைத்தள பக்கங்கள்லயும் மருத்துவ குறிப்புகள் சொல்றவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இதுல குறிப்பிட தகுந்த விஷயம் என்னன்னா, ஒரு கேள்விக்கு சரியான பதில் 1-2 கிடைச்சா தவறான போலியான பதில்கள் கணக்கில்லாம கிடக்கு. இதை உறுதிப்படுத்துற விதமா கர்நாடக மாநிலம் பெங்களூருல ஒரு நிகழ்வு அண்மையில நடந்திருக்கு. பெங்களூரை சேர்ந்த ஜிரோதா நிறுவனத்தோட நிறுவனர் நிதின் காமத் அண்மையில தன்னோட எக்ஸ் தள பக்கத்துல பதிவு ஒன்ன போட்டிருந்தாரு. அது பலரையுமே அதிர்ச்சியில அழுத்துச்சு. அந்த பதிவுல 6 வாரத்துக்கு முன்னாடி தன்னோட முகத்துல மாற்றத்தை கவனிச்சதாவும் அதோட வாசிக்கவும் எழுதவும் சிரமப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தாரு. இதை அடுத்து உடனடியா மருத்துவரை அணுகுன போதான் தான் பக்கவாதத்தால பாதிக்கப்பட்டிருந்ததை அறிஞ்சுதான் சொல்லியிருக்காரு. தான் முழுமையா குணமடைகிறதுக்கு 3 முதல் 6 மாதங்கள் வரைக்கும் ஆகும் அப்படின்னு எதிர்பார்ப்பதாகவும் அந்த பதிவுல நிதின் காமத் தெரிவிச்சிருந்தாரு. நிதின் காமத்தோட இந்த பதிவுக்கு நிறைய பேர் ஆறுதல் சொல்லி அவர் விரைவில் குணமாகணும் அப்படின்னு பதிவிட்டு இருந்தாங்க. பல கருத்துகளுக்கு மத்தியில சங்கர் சர்மா அப்படிங்கிறவரோட பதிவு எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்துச்சு. அவர் தன்னோட பதிவுல என்ன குறிப்பிட்டிருந்தாரு அப்படின்னா, ஹைப்பர் பேரிக் ஆக்சிஜன் தெரப்பியை உடனடியா செய்யுங்க அப்படின்னும், அடுத்ததா அமேசான்ல கிடைக்கக்கூடிய அகச்சிவப்பு சிகிச்சை சாதனத்தை வாங்கி பயன்படுத்துங்க அப்படின்னும் அறிவுறுத்தி இருந்தாரு. அதோட சில டேப்லெட்ஸை கூட அவர் பரிந்துரை செஞ்சிருந்தாரு. பக்கவாதத்தால பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு போற போக்குல சமூக வலைத்தளத்துல சிகிச்சைக்கான ஆலோசனையை வழங்கினது எல்லாரையும் அதிர்ச்சியில அழுத்திருக்கு. எந்த ஒரு நபருக்கு சிகிச்சை தேவைப்பட்டாலும் அந்த தனிநபரோட உடல்நிலை, மருந்து ஏற்பு நிலை இதையெல்லாம் ஆராய்ஞ்சுதான் மருந்து எடுத்துக்கணும். அதுலயும் பக்கவாதம் போன்ற தீவிர பிரச்சனைகளுக்கெல்லாம் ரொம்ப கவனமா ஆராய்ஞ்சு மருந்து எடுத்துக்கணும். இப்படி இருக்கும்போது சங்கர் சர்மாவோட எக்ஸ் தள மருத்துவ ஆலோசனைக்கு மும்பையில் இருக்கக்கூடிய பிரபலமான டாடா மெமோரியல் மருத்துவமனையோட இயக்குனர் பிரமேஷ் கடும் எதிர்ப்பு தெரிவித்து பதிவு ஒன்று போட்டிருக்காரு. இது போன்ற நபர்களை நம்புறது பெரிய ஆபத்துல தள்ளும் அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அறிவியல் ஆதாரம் இல்லாம பரிந்துரைக்கப்படக்கூடிய இத்தகைய மருத்துவ முறைகளை யாருமே மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. பிரமேஷோட இந்த கருத்துக்கு ஆதரவா இப்போ பலரும் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த பதிவுகள் இப்போ இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது. முடி கொட்டுறது, முகத்தை பொலிவா வச்சுக்கிறது அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கு சமூக வலைத்தள பக்கங்கள்ல கருத்து சொல்லப்பட்டு வந்த நிலையில இப்போ பக்கவாதத்துக்கும் சர்வசாதாரணமா மருந்துகள் பரிந்துரைக்கிறத ரொம்ப கவனத்தோட பொதுமக்கள் அணுகணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது.